எங்களுது ஒரு வில்லேஜ், செங்கப்பாடிங்கிற கிராமம். அதாவது பாலாத்துக்கும் காவிரி ஆற்று கரையிலே இருக்குது. ஒரு 10 ஏக்கரா பூமி. அது எங்கள் பாட்டை சம்பாரிச்சு பரம்பரை சொத்து. அது என்ன விளையும், அது என்னமோ போட்டால் அப்படி விளையும். ஒரு வரக்கிணறு, மேட்டாங்காடு, என்னமோ போட்டால் என்னமோ விளையும். அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. கர்நாடக எல்லையில் குடியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் இதை போனால் தமிழ் இனம் தான், தமிழ் ரத்தம் தான், இருந்தாலும் நாங்கள் கர்நாடகாரங்க. இப்படி இருக்கையில் எங்களுது எங்கள் அண்ணன் மாதையன், நான், என் தம்பி அர்ஜுனன், அப்புறம் என் தங்கச்சி முனியம்மா, இன்னொரு தங்கச்சி மாரியம்மா. மாரியம்மானா தான் எங்களுக்கு செல்ல பிள்ளை. அண்ணா அண்ணா அண்ணான்னு தோல் மேலே ஏறிக்கிட்டே இருப்பான். சிறு வயசாக இருக்கும்போது அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா. ஏம்மா நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம், ஏதோ ஒரு கிழங்கு பொரிச்சிட்டு வந்து கூட தருவேன். இங்கேயும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை, புலி நடமாட்டுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னோம். ரொம்ப பசியாக இருக்குதுண்ணா, ஏதாவது பண்ணு அப்படின்னா. சரி நான் போய் ஒரு முடக்கத்தான் கிழங்காது அந்த பாறையில் பார்த்து வச்சுருந்தேன், அது போய் உனக்கு பிடிங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஏதாவது கறி மாதிரி ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, கறிக்காய் ஏதாவது சாப்பிட்ணும், சுருக்கணும், நாக்கு சுருக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா. சரிம்மா இரு பார்க்கலாம் அப்படின்னு விட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போய்தா சரி, இப்போ அதுக்குள்ளே மழை வேறு தூரிகிட்டே இருக்குது, துப்பாக்கி நனையுது, நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஏற்கனவே சாக்கு நனைஞ்சு போச்சு, வா போகலாம். அப்பா அப்புறமா சொல்கிறேன், வா போகலாம். இப்படி எல்லோரும் இருந்துச்சுப்பா பொழப்பு நம்மளுக்கு, அந்த காலம் குடும்ப காலம். கோயிந்தா பார்த்து வா, பாறை வழுக்குதுப்பா. கோயிந்தா அந்த ஒரு எழுதி வச்சுட்டு போயிட்டோம்னா அங்கே தண்ணி இருந்துச்சுல்ல பாலியில், அதனால் நமக்கு வழக்கமாக பண்ணுவோம்ல, இந்த மாதிரி எழுதி வச்சு போயிடலாம். அதே மாதிரிங்க ஆளை நடமாட்டம் அதிகமாக இருக்குதுப்பா, பார்த்து உஷாராக இருக்கணும். அது தண்ணி மாதிரி போடுறேன், ஒரு அம்புக்குறி போட்டு எழுதி விட்டுடலாம். அது நமக்கு மட்டும் தான் தெரியணும், சரியா? நம்ம எப்போ வந்து பார்த்தாலும் நமக்கு அடையாளமாக இருக்கணும். சரி பாப்பா. ஏப்பா சொல்லி வாய முடியல, யானை புள்ளிக்குது பாரு. ஓகேம்மா. ஏப்பா இனிமேல் நம்ம அங்கே இருந்தோம்னா அந்த மடுவுக்கு அந்த பக்கம் இருந்தோம்னா கூட அந்த பார்க்கடியில் ஒண்டிருக்கலாம்ப்பா. மலையில் மாட்டிட்டோம் பார்த்தியா, சாக்கு இருந்தது நல்லா தான். அப்புறம் ஒன்று வாட சொல்லணும்னு நினச்சேன். அன்றைக்கி நம்ம வானொலிப்பட்டியில் ஒன்று கேட்டோமே, ஒரு விளம்பரம்பா, கொடை விளம்பரம், என்னமோ கம்பெனியா, மாடுமா இருக்குது நல்ல இது என்னமோ சொன்னாங்கப்பா. அது கொடை நல்லா இதுக்கு மழைக்கெல்லாம் தாங்கும் அப்படின்லாம் விளம்பரம் பண்ணாங்க. அது அங்கே இருந்தாலும் ஒன்று வாங்கணுமா, நம்ம ஊரில் கிடைக்குமா? சந்தேகம் தான். சரிப்பா ஒன்று பண்ணலாம். அப்போ இந்த பக்கம் கேரளா சைடு போவோம்ல, அப்போ அவங்க இந்த சாட்டாம் பாய் அவங்கள சொன்னால் வாங்கி கொடுப்பாப்பா, நல்ல பையன், சேர்த்து கொடுத்துடலாம். அது ஞாபகப்படுத்து.